வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது பாதிபியின் ஊடகக்குழுவினால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்திர பாடசாலை செய்தி அறிக்கைகளோடு. செய்தி ஆசிரியர் ஜைனப் சுஹைப். செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் ஜஸ்ரா மன்சூர். விரிவான செய்திகளுக்குள் நுழையும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். முதலாம் தவணை பரீட்சைகள் ஆரம்பம். எமது பாடசாலைக்கான அச்சியந்திரத்துக்கான பழைய மாணவர்கள் பங்களிப்பு. ஆசிரியர்களுக்கான அறிவித்தல். புதிய மாணவ தலைவர்களுக்கான விண்ணப்பம் கோரல் தொடர்பான விரிவான செய்திகள். முதலாம் தவணை பரீட்சைகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் தரம் 2 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் 16ஆம் தேதியும், தரம் 6 தொடக்கம் 9 வரையிலான மாணவர்களுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் 9ஆம் தேதியும், தரம் 10 மற்றும் 11 மாணவர்களுக்கான பரீட்சைகள் நாளையும் ஆரம்பமாக உள்ளன. இப்பரீட்சைகள் யாவும் இந்த மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். நமது பாடசாலையின் குறைபாடாக இருந்த ஆட்சியந்திரத்தினை கொள்வனவு செய்யும் நோக்கில் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி 1984 மற்றும் 1985 கபோத்து சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களால் 50,000 ரூபாய் கல்லூரி அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. மேலும் இந்த அச்சியந்திரத்தினை பெற்றுக்கொள்ள பல வகையிலும் உதவி கோரியிருந்தோம். அவ்வகையில் தற்போதைக்கு மொத்தமாக ரூபாய் 1,55,000 கிடைக்க பெற்றுள்ளதனை அகமகிழுடன் அறிய தருவதோடு அதனை வழங்கிய ஊர் மக்கள் உட்பட நலன் விரும்பிகளுக்கும் பாடசாலை நிர்வாகம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. 2025ஆம் கல்வியாண்டிற்கான எமது பாடசாலையின் ஆசிரியர்களுக்கான வேலைகளானது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது என்பதனை பாடசாலை நிர்வாகம் ஆசிரியர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றது. அத்தோடு இதன் முறையான அறிவித்தல்களுடன் அடங்கிய தகவல்கள் வெகு விரைவில் எமது பாடசாலையின் அறிவித்தல் பலகையில் காட்சிப்படுத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எமது பாடசாலையின் மாணவ தலைவர்கள் குழுமத்துடன் 2025ஆம் கல்வியாண்டிற்கான புதிய மாணவ தலைவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். அவர்களுக்கான விண்ணப்பங்கள் விரைவில் கோரப்படும் எனவும், இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான மாணவர்கள் தயார் நிலையில் இருக்குமாறும், மேலும் இவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவார்கள் எனவும் பாடசாலை நிர்வாகம் மற்றும் ஒழுக்காற்று குழு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றனர். வாராந்திர பாடசாலை செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள். வணக்கம்.